இப்போ நம்ம வெளியே போய் சொல்லும் போது இந்த வேலை செய்கிறோன்னு சொன்னால் எப்படி நான் பார்ப்பாங்க நம்மள? ரொம்ப பேர் அதுமாரி ஒதுக்கி வச்சுக்கிறானுங்க. ம் சுடுகாட்டில் வேலை செய்கிறவனா அவனை அப்படியே எட்ட வை. ம் எங்கள் இருக்கிற பசங்க அப்படிலாம் நினைக்க மாட்டானுங்க. ஒன்றா குடிப்போம், ஒன்றா ஜாலியாக இருப்போம், ஒன்றா எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி அவனை கேட்டு தான் நான் செய்வேன். அவன் பிரவீன் வந்து பிரவீன் தம்பி, அவனை கேட்டு தான் நான் செய்வேன். செய்வேன்னா செய்வேன், இல்லைன்னா வானானா வானான்ட்டுருவான். அவன் தான் நம்மளுக்கு இப்போ நாம் பண்ணுறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு சேவை மாதிரி தான். ஏன்னா மற்றவங்க வந்து வேலையாக பார்க்குறாங்க, இது நம்ம வந்து சேவை. அவங்க நினைச்சாலுமே அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து பண்ணுறது வந்து ஒரு சேவை தான். அப்படி இருந்துமே நம்மளை வந்து இந்த ஒதுக்கி வச்சு இதெல்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு சில அனுபவங்கள் வந்து நம்மளால் மறக்கவே முடியாது. அது நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க தலைவரை. இப்படி ஃபங்க்ஷனுக்கே நம்ம அதெல்லாம் யோசிப்பேன். நான் வாட்டிலாம் இவனையா சுடுகாட்டில் வேலை செய்யணும், இவனையா இட்டுன்னு வந்தீங்க, இவனை எட்டியாவே நிறைய பேர். நானும் என் சொந்தக்காரே சொல்லிக்கிறாங்க. எங்கள் அம்மா கூட போந்தா தங்கச்சி, அதெல்லாம் நான் காதில் வாங்கிக்கின்னு போனோமா மொய் வச்சுமா வந்துன்னே இருப்பான். அந்தமாரி